ஆமென். சொல்லுங்க, நான் கர்த்தருடைய பிள்ளை. ඔබ කියන මම දෙවියන් වහන්සේගේ දරුවෙක්. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். දෙවියන් වහන්සේගේ ආත්මයන්වහන්සේ අපි සමග ඉන්නවා. அவருடைய வார்த்தைகள் அனுப்பப்படுகிறது. උන්වහන්සේගේ වදන් නිවන அது ලබනවා. என்னை மாற்ற ඒ வல்லது. මාව වෙනස් කරන්නට அது බලවන්තයි. என்னை மாற்ற முடியும். ඒ මාව වෙනස් நான் කරන්නට மாற පුළුවන්. வேண்டும். මම වෙනස් වෙන්න ඕනේ. என்னால் மாற முடியும். මට වෙනස් වෙන්න நான் පුළුවන්. மாறுவேன். මම වෙනස් වෙමි. Amen. ආමේන්. Hallelujah. හලෙලූයා. தயவு செய்து அமர்ந்திருங்கள். කරුණාකර ඔබ වාඩි වෙන්න. Amen. Hallelujah. හලෙලූයා. Praise God. ප්‍රශංසා වේවා. சொல்லுங்க, நான் நியமிக்கப்பட்டவன், ඔබ කියන්නේ මම නියම කරපු කෙනෙක්. தெரிந்து கொள்ளப்பட்டவன், මම තෝරා ගන්න ලැබුව කෙනෙක්. வேறு பிரிக்கப்பட்டவன், වෙන් කරන ලැබුව කෙනෙක්. அபிஷேகிக்கப்பட்டவன். ආලේපේ ලැබුව කෙනෙක්. எங்கள் ஸ்தானத்துக்கு நாங்கள் முன்னேறி செல்லுகிறோம். අපගේ ස්ථානය කරා අපි ඉදිරිය කරා ගමන් කරන්න ඕනේ. ஆண்டவர் சொன்னார், அந்த உன்வாசை என்னை கிவா. விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலே இருந்து මාව අදාහන තැනත්තාගේ හදවතේ සිට ஜீவ நீர் ஊற்றுக்கள் புறப்பட்டு செல்லும் என்று ඒ சொன்னார். ජීවනදායක උල්පත් පිටත් වෙනවා කියලා. 1 2 3 4 அல்ல, එකක් දෙකක් තුනක් හතරක් அது නෙමෙයි. கிளை விட்டு போகும் என்று சொல்லி ඒක විහිදා ගමන් කරනවා. ஏதேனிலே தொடங்கின அந்த நதி ඒ ඒදෙන වෙන පටන් ගත්ත ඒ பல ගංගාව தேசங்களுக்காக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. බොහෝ දේශයන් තුළට ගලාගෙන ගියා. அதுபோல உங்களுக்குள்ளே இருந்து புறப்படுகிற இந்த ஜீவ நதிகள் ඒ වගේ ඔබ තුලින් පිටත් වෙන ජීවනදායක ගංගාව பலருக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். බොහෝ දිනාට ආශිර්වාදයක් உங்களுடைய බවට குடும்பத்துக்கு වෙනස් වෙන්න ஆசீர்வாதமாய் மாற ඔබගේ வேண்டும். පවුලට ආශිර්වාදයක් වෙන්න நீங்கள் ඕනේ. வேலை செய்கிற இடத்துக்கு ஆசீர்வாதமாய் ඔබ இருக்க රැකියා வேண்டும். ක්‍රිස්තන්ට ආශිර්වාදයක් වෙන්න உங்களுடைய ඕනේ. சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாய் ඔබගේ இருக்க සමාජයට வேண்டும். ආශිර්වාදයක් වෙන්න ඕනේ. தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் දේශයන් වලට இருக்க පවා வேண்டும். ආශිර්වාදයක් වෙන්න பரலோக ඕනේ. ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை நீங்கள் எடுத்து கொடுக்கிறவர்களாய் ඒ இருக்க ස්වර්ග வேண்டும். රාජ්‍ය ආශිර්වාද ඔබ අරන් දෙන අය වට பரலோக ராஜ்யத்தின் நல்ல உக்கிரக்காரனராய் நீங்கள் இருக்க ඒ வேண்டும். ස්වර්ග රාජ්‍ය යහපත් වැඩකරුවෙක් බවට ඔබ පත් වෙන්න ඕනේ. ஆமென். ආමේන්. ஹalleluya. Hallelujah. Amen. என்னோடு கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் මාසංග මතෙව් முதலாவது 28 වෙනි වසனம். පරිච්ඡේදයේ පළවෙනි වගන්තියේ எழுதின சுவிசேஷம் මතෙව් සුභාරංචියේ 28வது அதிகாரம் 28 වෙනි පරිච්ඡේදයේ ஆக்சுவலி 4 சுவிசேஷ புஸ்தகங்களிலும் இது குறிக்கப்பட்டிருக்கிறது. ඒ සුභාරංචි පොත් හතරෙම මේ ගැන පවසා තිබෙනවා. எத்தனை பேருக்கு தெரியும் வேதத்திலே 4 சுவிசேஷ புத்தகங்கள் ඔබ කී දෙනෙක් දන්නවද බයිබලයේ සුභාරංචි පොත් හතරක් තිබෙනවා කියලා? ஆமென். ආමේන්. மத்தேயு மாற்கு லூக்கா මතෙව් මාක් ලූක් යොහන් ஆமென். மத்தேயு மாற்கு லூக்கா யோவான். මතෙව් මාක් ලූක් යොහන්. ஆமென். ஆமென். ஹalleluya. Hallelujah. இது கிறிஸ்து இயேசுவினுடைய பூமியிலே நடவடிக்கைகளை நாங்கள் காண்கிறோம். මේක ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ මේ පොළොතලයේ කරපු ක්‍රියාවන් අපි මේ තුල அந்த දකිනවා. 4 பேரும் 4 விதமான கண்ணோட்டத்தோடு பார்க்கிறவர்களாய் ඒ இருந்தார். හතර දෙනාම හතර කෝණකින් බලපු අයව සිටියා. நாங்கள் இங்கே ஒரு 100 150 பேர் இருக்கிறோம் என்று අපි சொன்னால் 100ක් 150ක් මේ ස්ථානේ ඉන්නවා නම් இப்போ நீங்கள் இங்கே இருக்கும் பொழுது ඔබ මේ ස්ථානේ உங்களுடைய ඉන්නකොටම கண்ணோட்டம் ஒவ்வொருவருடையும் வித்தியாசமாய் இருக்கிறது. ඔබ බලන ආකාරය හැමෝටම මේක වෙනස්ව நீங்கள் තිබෙනවා. ஒரே ஆளை நீங்கள் பார்க்கலாம், ඔබ එකම පුද්ගලයා බලන්න ஆனால் පුළුවන්. ஒவ்வொருவருடைய கண்ணோட்டமும் வித்தியாசமாய் නමුත් இருக்கும். එක්කෙනා බලන ආකාරය உங்களுடைய එකක් වෙනස් වෙනවා. சிந்தனையின் வடிவத்துக்கு ஏற்றதாக. අපගේ සිතුවිලි රටාවට අනුව. ஆமென். ආමේන්. ஹalleluya. Hallelujah. அதுதான் எங்களுக்குள்ளே இருக்கிற நல்ல காரியம் என்றாலும் ඒක තමයි අපිට තුන යහපත් දෙයක් වුණා. பிரச்சனைக்குரியது சர்ச்சைக்குரியதாய் ඒ இருக்கிறது. ප්‍රශ්නයට කරදරයට වුණ ஏன்னா දෙයක් நாங்கள் වුණා. ஒவ்வொரு கோணங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். මන්ද අපි එක එක කෝණෙන් බලනවා. எங்களுடைய அனுபவங்களோடு பார்க்கிறோம். අපගේ අත්දැකීම් සමග எங்களுடைய අපි බලනවා. சிந்தனையின் வடிவத்திலே අපගේ பார்க்கிறோம். සිතුවිලි රටාව සමග அது අපි மாத்திரமல்ல, බලනවා. அப்படியே நாங்கள் தீர்மானிக்கிறதுனாலே ඒ විතර නෙමෙයි අපි එහෙම நாங்கள் තීරණය කරන மாற்றங்களை නිසා நாங்கள் கொண்டு வர முடியாமல் இருக்கு. අපට වෙනස්කම් ගේන්න බැරුව அது நீங்கள் තිබෙනවා. கிறிஸ்துவினுடைய வழிமுறையை எடுத்தாலும் ඔබ ක්‍රිස්තුවන්සේගේ இந்த මාර්ගය බැලුවා. வேதத்தை எடுத்தாலும் මේ බයිබලය ඔබ අරගත්තත් ஆமென். ஆமென். இந்த உலகம் பூராகவும் எத்தனையோ சபைகள் இருக்கிறது, මේ ලෝකෙමලේ බොහෝ සභාවන් තිබෙනවා. எத்தனையோ வேதாகம பாடசாலைகள் இருக்கிறது. බොහෝ බයිබල් විද්‍යාල තිබෙනවා. ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் வித்தியாசமான வெளிப்பாடுகளை ඒ கொடுக்கிறார். සෑම කෙනාටම ශුද්ධාත්මයන් වහන්සේ වෙනස් ආකාර එළිදරවීම් ගෙන දෙනවා. வேதம் சொல்றது 1 கொரிந்தியரிலே බයිබලයේ පළවෙනි කොරින්ති පොතේ කියනවා 12வது அதிகாரத்திலே 12 වෙනි පරිච්ඡේදයේ ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் ஆவியின் வரங்களை கொடுக்கிறார், அவன் அவருடைய பிரயோஜனத்துக்காக. ශුද්ධාත්මයන් වහන්සේ සෑම කෙනාට මේ දීමනාවන් දෙනවා ඔවුන් ඔවුන්ගේ ප්‍රයෝජනය அது තකා. போலவே வெளிப்பாடுகளையும் தேவன் வித்தியாசமான முறையிலே சூழ்நிலைக்கு ஏற்றதாக அல்லது நாடுகளுக்கு தேசங்களுக்கு ஏற்றதாக அடிப்படை சத்தியத்தை மாற்றாமல் அங்கு அவர்களுடைய வளர்ச்சிக்கு, அவர்களை அழைத்த அழைப்புக்கு, அவர்களை ஆயத்தப்படுத்த ஆண்டவர் விளக்கம் ඒ கொடுத்தார். වගේ ශුද්ධාත්මයන් වහන්සේ මේ වගේ එළිදරව් දෙනවා විවිධ ආකාර එක එක වාතාවරණ එක එක දේශනවල එක එක බයිබල් විචාරකයන්ට මේ වගේ දෙවියන් වහන්සේ එක් එක්කෙනාට යුතු ආකාරයෙන් ඒ සියලු දේවල් උන්වහන්සේ උන්ට එළිදරව් කරලා
පැහැදිලි කරලා දෙනවා. மத்தேயு ஒரு ஆயக்காரனாய் இருந்தான். මතෙව් ඇවිල්ලා එමෙස්සන අයබදු කරන மார்க் ஒரு කෙනෙක් සිටියා. மீன்பிடிக்காரனாய் இருந்தான். ඒ මාක් ඇවිල්ලා දීවරයෙක්ව සිටියා. லூக்கா ஒரு வைத்தியனாய் இருந்தான். ඒ ලූක් තුමා ඇවිල්ලා වෛද්‍යවරයෙක්ව සිටියා. யோவான் இயேசுனுடைய உறவினராய் இருந்தான். යොහන් බෝස්ටල් යොහන් ඇවිල්ලා යේසුස් වහන්සේගේ So, இந்த නෑදෑයෙක්ව 4 සිටියා. பேருடைய வாழ்க்கையின் பின்னணி வித்தியாசமாய் இருந்தது. මේ හතර දෙනාගේ ජීවිතය ඇවිල්ලා උන් ගත කරපු ஆனால் ආකාරය ටිකක් වෙනස් கிறிஸ்து තිබුණා. செய்த அற்புதங்கள் எல்லாம் නමුත් ක්‍රිස්තුස් වහන්සේ කරපු සෑම හාස්කමක්ම அவர்களை எது கவர்ந்துச்சதோ කුමන දේද උන් அல்லது ආකර්ෂණයට எது පත් කරේ? அவர்களுடைய கண்ணோட்டத்திலே ஒரு ஒரு நிரூபணமாய் இருந்துச்சதோ නැත්නම් මොකද උන්ගේ පෙනීමට බලන්න තිබුණේ? அப்படியாகவே அவர்கள் அதை அங்கு எங்களுக்கு எழுதி ඒ கொடுக்கப்பட்டிருக்கு. වගේම තමයි උන් සෑම දෙයක්ම ஆவியானவர் அவர்களை கொண்டு அப்படியாக எழுதினார். සුදාත්මන් වහන්සේ උන්ව රැගෙන ඒ ආකාරයෙන්ම சோ ලිව්වා. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் මතෙව් 28 වෙනි පරිච්ඡේදයේ முதலாவது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம் இந்த ஈஸ்டர் நாளின் அதிகாலையிலே நடந்த ஒரு காரியத்தை. මේ පළවෙනි පදේ අපි දක්වන මේ පාස්කුවරදා සිදුවන උදෑසන සිදුවුණු දෙයක්. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையிலே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். සබත් දවස නිමවන්ට ලංව සතියේ පළමුවෙනි දවසට එළිවෙන වෙලෙහි මත්ගලයි මරියාද අනිත් මරියාද සෝන්ගේ බලන්ට ගියෝය. Amen. Amen. Hallelujah. Hallelujah. இது மத்தேயு அப்படியாக எழுதுகிறார். මේක මතෙව් තුමා ඒ ආකාරයෙන් ලියනවා. மார்க்கிலும் லூக்காவிலும் அப்படியாகவே அதிகாலை வேளையிலே என்று போடப்பட்டிருக்கிறது. මාක්සා ලූක් පොතේ කියන උදෑසන අලුයම මේ වෙලාවට ගියා. அதிகாலை வேளை என்று சொல்லும் பொழுது මේ උදෑසන නැත්නම් මේ අලුයම වේලාව කියලා வெளிச்சம் කියන්නේ. பிரகாசிக்க தொடங்குற நேரமாய் ඒ இருக்கிறது. ආලෝකයේ බැබලෙන් ආලෝකේ එන්නව වේලාව. சூரியன் உதித்து எழும்புறதாய் ඒ இருக்கிறது. සූර්යා උදා වෙගෙන එන්නව වේලාව. Amen. வேதம் சொல்லுகிறது බයිබලයේ කියනවා நீதிமானுடைய பாதைகள் ඒ ධර්මිෂ්ඨයාගේ මාව காலையிலே உதித்து උදෑසන උදා காலையிலே உதித்து උදෑසන උදා වෙලා மதிய நேரம் வரை ඒ දහවල් වේලාවේ දක්වා Amen. ආමෙන් மதிய நேரம் வரை ඒ දහවල් වේලාව பிரகாசிக்கிற දක්වා ஒளிச்சுடராய் இருக்கிறது. ඒ බබලන්නා ආලෝකයක් බවට ඔලියක් ආලෝකයක් වෙමින් තිබෙනවා. Amen. ආමෙන්. Hallelujah. හalleluya. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க ඔබ கர்த்தர் කියන දෙවියන් நல்லவர். වහන්සේ යහපත්. கர்த்தர் நல்லவர். දෙවියන් වහන්සේ යහපත්. Amen. Amen. இயேசு கிறிஸ்து යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ சிலுவையிலே அடைக்கப்பட்ட பொழுது කුරුසිපත් වුණාට පස්සේ அங்கு நாங்கள் பார்க்கிறோம் අපි මේ ස්ථානේ බලනවා அங்கு கார் இருள் வந்தது.